ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்கியம் சேனல். நான் இந்த வீடியோவில் வந்துட்டு இறைவன் கஷ்ட காலங்களில் எனக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணினார் அப்படின்றத ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக கேட்குற மாதிரி இருக்கும். கேட்க முடிஞ்சால் கேளுங்க. என்னோடய அப்பா வந்து இறைவனடி சேர்ந்தார். 15 நாட்கள் ஆகுது. ஒரு நாளுமே அழுதுட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக இது கஷ்டமான தருணம் தான். இதை கடந்து வர்றதுக்கு ஆனால் இறைவன் எனக்கு நிச்சயமாக அருள் புரிவார். ஆனால் இந்த டைமிங்கில் கூட இறைவன் என்னோடு கூடயே இருந்து சில விஷயங்களை செஞ்சார் அப்படின்றத நான் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய அப்பாவுக்கு வந்து நாங்கள் 3 பேர் பொண்ணுங்க. கல்யாணம் ஆகி வந்துட்டோம். அம்மா வந்து 5 இயர்ஸாக இங்கே தான் இருக்கிறாங்க சம் ரீசன்னால். அப்பா வந்து அங்கே ஜாயின்ட் ஃபேமிலி இருக்குது. ஸோ அங்கே வந்து ஹோட்டல் பண்ணுறாங்க. அதில் மாஸ்டர் அப்பா இருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு நல்லா குக்கிங் தெரியும். அப்பாவை இண்டிவிஜுவலாக போய் பார்த்துக்க முடியும். எனி எமர்ஜென்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அண்ணா எல்லாருமே இருக்கிறாங்க. அப்பா இங்கே வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து இருந்தது, அங்கே வந்து அவங்க நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்க அங்கே அதை பண்ணணும் அப்படின்றது இருந்தது அவங்களுக்கு. மெயின் அங்கே இருக்கிற அண்ணா தம்பியெல்லாம் அவங்க பசங்களாக தான் வந்து அப்பா பார்த்தாங்க. அது பெரிய ரீசன். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு இருந்தது. எப்போனா முடியலை அப்படின்றப்போ வரணும் அப்படின்றது அவங்களோட தாட்டாக இருந்தது. ஃபோனில் கேட்டால் கூட அவங்க சொல்கிறது, முடியலை அப்படின்னா நான் வரேன் அப்படின்றது. சரிப்பா முடியலைன்னா வந்துடுங்க, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், முடியலைன்னா வந்துடுங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். அண்டு இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் ஜூன் மந்த் ஆகுது. அப்போது அம்மாவும் அக்காவும் கிளம்பி போகிறாங்க. 2 days அங்கே பார்த்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அப்பா இப்போ சொன்னாங்க, என்னால் இதுக்கப்புறம் வேலை பார்க்க முடியாது, நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்றத வந்து அப்பா வந்து சொன்னாங்க. சரி, அப்பா இங்கே வரேன்னு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க, இனி பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. எங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து ரொம்ப சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. எங்களுக்கு வந்து தெரியாது அப்பாவுக்கு இந்த அளவுக்கு ஆகிடும்னு தெரியாது. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் தெரியல. பட் அது கொஞ்சம் நிலமை அதுக்கப்புறம் சீரியஸ் ஆச்சு. என்னோடய அப்பா வந்து அங்கே இருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் என்னோடய தாட் ஒரு 4-5 இயர்ஸாக என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அப்பா வந்து இங்கே வந்துடணும் அப்படின்றது இருக்கும். என்னோடய ஆட்சி இறந்ததுக்கப்புறமா வந்து இந்த தாட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது வரைக்கும் கூட என்னோடய ஆட்சி சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அப்பா இங்கே வந்துடணும் அப்படின்றது வந்து தோணிகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணிக்கிறாங்கல்ல, இது ஓகே. ஒரு கட்டத்தில் முடியலை அப்படின்னு வர்றப்போ என்னப்பா யாருக்கிட்டேயும் கஷ்டப்பட்டு இருந்துடக்கூடாது அப்படின்றது தோணும். இன்னொரு விஷயம், ஆட்சி இறந்த அந்த டைமிங்கில் வந்து சொன்னது, உங்கள் அப்பாவை பற்றி தான் ஆட்சிக்கு கவலை, 3 பொண்ணுங்க தனியாக இருந்து கஷ்டப்படுவான் அப்படின்றது கவலைன்னு. ஸோ அன்னையில் இருந்து நினச்சது, இறைவா எனக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது, என் அப்பா வந்து கடைசியில் எங்ககிட்ட தான் வந்துடணும். இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைப்பேன். இன்னொன்று வந்து அப்பாவுக்கு அப்பாவாக வந்து மணி சேர்த்து வச்சுக்கிறது தெரியாது. ஸோ அப்பா வந்து என்றைக்காவது ஒரு நாள் வருவாங்க, அன்றைக்கி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றது. அம்மான்றவங்க மோஜாகி நம்ம கூட இருந்துருவாங்க. ஆனால் அப்பாவை பக்கத்தில் வச்சாது எப்படியாவது பார்த்துக்கணும், தனியாக அம்மா அப்பாவை வச்சு அப்படின்றது வந்து இருந்துகிட்டே இருந்த விஷயம். அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நிறைய டைம் வந்து நான் திங்க் பண்ணி பார்ப்பேன். சரி, இந்த மாதிரிலாம் ஒர்க் போயிடணும் இப்படி யோசிப்பேன். நான் 2 kidsனால ஒர்க் போகல. ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போது நான் வந்து யோசிக்கும் போது என்ன சொல்வேன்னா, இறைவா நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது, நீ பிளான் பண்ணு, நீ தான் எனக்கு வந்து இதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து நிறைய டைமிங்கில் யோசித்து நான் இறைவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த இறைவன் எனக்கு எந்த அளவுக்கு இதில் உதவி பண்ணியிருக்காரு பாருங்களேன். நானே வந்து நினைக்கல, என் அப்பா போயிடுவாங்கன்றது ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறமா என்னோடய அக்கா தான் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃப்ரம் த பிகினிங்லேருந்து. இங்கே வந்ததுக்கப்புறமா என்னோடய அப்பாவுக்கு நானும் வந்து அதை செய்கிறேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போது நானும் செய்கிறேன். என்னென்னா வந்து அப்பா வந்து தலை வலிக்குது அப்படின்னா மசாஜ் பண்ணுறது. அப்பாவுக்கு வந்து ஷர்ட்டெல்லாம் வந்து நான் போட்டு விட்டேன். அப்பாவால் பண்ண முடியும், பட் இருந்தாலும் அதை செஞ்சது. அப்பாவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தது. நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் 3 பேருமே ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்துச்சு. தேவையும் அங்கே இருந்துச்சு. நாங்கள் போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது அதை போயிட்டு நாங்கள் பண்ணுறோம்.
அதெல்லாம் சந்தோஷமாக தான் பண்ணுது. அப்பா என்ன கேட்குறாங்க அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்து பார்த்து நான் இங்கே சமைச்சது, அம்மா சமைக்கிறாங்க, அக்கா சமைக்கிறது, இப்போது நான் சமையல் வந்து எங்கள் ஆச்சி மாதிரி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு அந்த சமையல்லாம் வந்து நான் பண்ணி கொண்டு போகிறது. அப்பா என்ன செய்வாங்கன்னா, அப்பா வந்து தனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இது நல்லாயிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி சாப்பிடுவாங்க அப்பா. அப்போ வந்து அப்பா சாப்பிட்டு வைக்கிற மிச்சம் தான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். அப்பா என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ அது போக என்ன இருக்கோ அதை தான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இப்படி தான் எங்களுக்கு ஒரு 3-4 டேஸ் வந்து போச்சு. ஏன்னா வேறு ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணோம். அங்கே போய் தான் வந்து எங்களுக்கு ஃபுட்லாம் கொண்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் மார்னிங் போனோன்னா நைட்டுக்கிட்ட தான் வந்து வருவோம். 9-10 அந்த மாதிரி தான் நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எல்லாம் குக் பண்ணி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து வேறு ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆனோம்னா இந்த மாதிரி வந்து போச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு நான் போன உடனே வந்து அப்பா வந்து கேட்பாங்க, எப்படின்னா வந்து நீ வந்து என்ன கொண்டு வந்த, என்ன வாங்கிட்டு வந்த, அந்த இறக்கிறதுக்கு மார்னிங் எடுக்கிறாங்க, அது முந்தின நாள் நான் போன உடனே அப்பா கேட்குறாங்க. எனக்கு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்து கொடுத்தது. என்ன அப்பா இப்படி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வாங்கிட்டு போனதை நான் கொடுக்குறேன். அப்புறமா என்ன சமைச்சது அதை கொண்டு போய் அம்மா பண்ணது எல்லாமே சேர்த்து பரிமாறுறோம். அப்பாவுக்கு வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப பசி, நிறைய வந்து அப்பா சாப்பிட்டாங்க. இது நான் சொல்கிறது ஏன் அப்படின்னா, என் அப்பா வந்து அந்த சாப்பாட்டுக்காக வந்து அவங்களே பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு வேளையோ சாப்பாடை யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு அவங்களால முடியாதப்போ யோசிச்சிடக்கூடாது இறைவா அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். என் அப்பா அந்த கடைசியில் சொன்ன வார்த்தை, இன்றைக்கி நைட்டு திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அது வந்து திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்றத வந்து சொன்னாங்க. நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்றத வந்து அப்பா வந்து சொன்னாங்க. ஸோ அதை கொடுக்கறதுக்கு வந்துட்டு இந்த இறைவன் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாருல்ல, அதுக்கு தான் வந்து நன்றி. அடுத்தது என்னோடய அப்பா வந்து அந்த இறக்கிறதுக்கு முந்தின நாள் என் தோளில் வந்து சாஞ்சாங்க. எனக்கு அந்த ஒரு மொமெண்ட்டும் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தெரிஞ்சுது. ஒரு குழந்தைக்கு அப்பா என்ன செஞ்சுருப்பாங்க சின்ன வயசில், அதை என் அப்பாவுக்கு அப்படியே அந்த கடவுள் அந்த ஒரு 3 டேஸில் எனக்கு அதை அப்படியே பண்ண வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு சட்டை போடுறதுல இருந்தப்போ சாப்பாடை போட்டுட்டு அப்புறமா வந்து சாப்பிட்ட அப்புறமா அந்த பிளேட்டை கொண்டு போய் இது பண்ணுறதுலேருந்து அப்பாவை அங்கேயே கழுவ சொல்லி அப்பாவுக்கு ஷர்ட்டு போட்டு எனக்கு அதை யோசிச்சு பார்க்குறேன். அப்பாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அன்னைக்கு ட்ரெஸ்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்து அது வந்து அப்படியே ஒரு குழந்தைக்கு செய்கிற மாதிரியான ஒரு இதாக வந்து அன்னைக்கு அந்த 3 டேஸில் ஃபீல் பண்ண வச்சார் கடவுள். எல்லாமே வாங்கி கொடுக்குற மாதிரி பண்ணது. அப்புறம் வந்து நான் கடவுள்கிட்ட கேட்டது வந்து என்னோடய அப்பா வந்து அழுதுடக்கூடாது அப்படின்றத நான் கேட்டேன். ஏன் அப்படின்னா என்னோடய அப்பாவுக்கு கண்ணில் ஒரு விஷயம் வந்து அஃபெக்ட் ஆச்சு. என்னோடய அப்பா அழலை. நான் போகும்போது சிரித்து மட்டும்தான் என் அப்பா என்கிட்ட பேசுகிறாங்க. அப்படி இப்படி தலையாட்டி சிரித்து மட்டும் தான் பேசுகிறாங்க. அப்போ தான் நான் இறைவன்கிட்ட சொன்னேன், என் அப்பா எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்காங்க. ஆமாம் இல்லை, நான் பிறந்ததுலேருந்து என் அப்பா அழுது பார்த்ததில்ல. இறைவா கடைசி வரைக்கும் அழ வச்சிடாத இறைவா அவரை. ஏன்னா வந்து அவர் தலைவலிக்கினா கூட இப்போ அழலை. கண்ணில் ஒரு விசன் அஃபெக்ட் ஆனப்போ கூட யாருக்கிட்டேயும் அவர் அறிஞ்சு விழுந்து பேசலை, யாரையும் அவர் திட்டலை. எல்லாருக்கிட்டேயும் பார்க்க வரவங்கக்கிட்ட சிரித்து தான் பேசுகிறாரு இறைவா. அவர்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அந்த தன்னம்பிக்கையை மட்டும் நீ உடைச்சிடாத இறைவா. அவர் அழுது மட்டும் நான் பார்த்துடவே கூடாது இறைவா அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிட்டேன். ஏன்னா அது டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து இருந்தது. ஏதோ ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நாங்கள் என்னன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கலை. சாதாரணமாக ஆரம்பித்தது வாமிட்டிங்கில், என்னென்னே புரியாத மாதிரி தான் போச்சு அந்த மாதிரி அப்பாவுக்கு. ஆனால் வந்து இறைவன் அழ வைக்கலை. ஸோ இறைவன் எனக்கு செஞ்சது அப்பாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டது. அடுத்து என்னென்ன விஷயங்கள் இறைவன் பண்ண வைக்க முடியுமோ அதை தான் இறைவன் வந்து என்ன பண்ண வச்சார். இது வந்து எனக்கு பெரிய கிஃப்டாக தெரிஞ்சது. ஸோ இறைவன் என்னை செய்ய வச்சதுக்கும் நன்றி, எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு நன்றி, இறைவன் என் அப்பாவை அளவிடாமல் பண்ணதுக்கு நன்றி. கடைசி அந்த முந்தின நாள் என்னோடய அப்பா தலைவலியில் கொஞ்சம் சிரமப்பட்டு இது பண்ணுற மாதிரி தெரிஞ்சது.
அப்போ வந்து நான் இறைவன்கிட்ட சொன்னேன், என்னோடய அப்பா வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆரம்பிக்கிறாங்களே, ஏன் இறைவா கஷ்டப்படுத்துகிற, என் அப்பாவை ஏன் நீ கஷ்டப்படுத்துகிற அப்படின்றத வந்து நான் வந்து நினச்சிட்டு சோகமாக தான் வந்தேன். அடுத்த நாள் மார்னிங் என்னோடய அப்பா வந்து தூக்கத்தில் தான் வந்து போனாங்க. அந்த அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட்டு மொமெண்ட்டில் அந்த பெயின் தெரியாமல் இறைவன் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது. அந்த டைமில் நான் பக்கத்தில் இல்லை, என்னோடய அண்ணா கூட இருக்கிறாங்க. ஏன்னா நைட்டு மட்டும் வந்து நாங்கள் வந்துடுவோம், மார்னிங் தான் மறுபடி போவோம். ஸோ மார்னிங் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து நடந்துடுச்சு. பட் ஓகே, இதெல்லாம் இறைவன் பண்ணிட்டாரு அப்படின்றது வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. என்னென்னா இது பண்ணாமல் இருந்திருந்தால் என் மனசு வந்து அக்செப்டே பண்ணியிருக்காது. என் அப்பா எங்கேயோ ஊரில் இருந்து எதுவுமே வந்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருந்தால் என் மனசு அக்செப்டே பண்ணியிருக்காது. அதை தான் வந்து நான் இறைவனுக்கு நான் இப்போது பெரிய நன்றியாக சொல்கிறேன். இந்த கஷ்டம் இருக்குல்ல, இது இருக்குது, இது இருந்தால் கூட இறைவன் வந்து எந்த அளவுக்கு என் அப்பாவை ஒரு நல்ல நிலைமையில் பார்த்துக்க வச்சார். மனம் சோர்ந்து போய் அப்பா என்னப்பா இவ்வளோ இது பண்ண வேண்டியது இருக்குது, என்னால் பண்ண முடியாதுனோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லும் போது எரிஞ்சோ விழுந்திருந்தேன்னா என்னோடய அப்பா மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அதை இறைவன் எங்களை செய்ய வைக்கல. அதுதான் வந்து பெரிய விஷயம் எனக்கு தோணுச்சு. அதுக்கு இறைவனுக்கு நன்றி. இன்னொரு விஷயம் வந்து என்னோடய அப்பாவுக்கு தனக்காக பணம் சேர்த்து வைக்க கூட தெரியாது. ஸோ அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டுன்றது கொடுக்கணுன்றது இருந்தது. அதுக்கு இறைவன் எனக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணான்றதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். என்னோடய அம்மாவும் அக்காவும் ஊரில் போய் இறங்கிறதுக்கு முந்தின நாள் நான் வந்து ஒரு பணம் ரெடி பண்ணுறேன் வேறு ஒரு பர்பஸ்க்காக. ஆனால் அது என் அப்பாவுக்கு தான் செலவழிக்கப்படுது. இந்த விஷயம் நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த விஷயத்துக்காக நான் மே மந்த்லேருந்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் அப்போல்லாம் வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. கரெக்டாக வந்து அன்னைக்கு ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணும்போது நான் இறைவன்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக இது ரெடியாக போகுது, இது நானே என்னென்ன பண்ண போகிறேன்னு தெரியாது, இந்த பர்பஸ் உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகிறேன். அன்னைக்கு நாளெல்லாம் தள்ளி போகும்போதும் நான் சொல்கிறேன், இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ இதை வந்து ரெடி பண்ண விடாமல் பண்ணுற, என்ன காரணம்னு எனக்கு தெரியலே. நான் இறைவன்கிட்ட பேசுகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அந்த டைமில் தான் புரியுது. எங்கள் அக்கா அங்கே போனதுக்கப்புறமா நான் சொல்கிறேன், ஏதாவது தேவை இருக்கா நான் வந்து அனுப்புகிறேன் அப்படின்றத. ஸோ ஃப்ரம் த பிகினிங் வந்து என் சைடில் இருந்து நான் அந்த வார்த்தையை வந்து சொல்கிறேன், இருக்கா நான் பண்ணுறேன், இருக்கா நான் பண்ணுறேன், இதோ நான் கொடுக்குறேன் அப்படின்றத வந்து என்னால் கொடுக்கவும் வச்சார் இறைவன். அதான் புரிஞ்சது எனக்கு. அப்போ தான் புரிஞ்சுது, இறைவா நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேட்டதுக்கு தான் நீ இவ்வளோ பண்ணியா அப்படின்றது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் நான் எப்படி பண்ணினேன்னா பொண்ணுங்க எப்படி பண்ணுவாங்களோ அதை மாதிரி தான் நான் பண்ணுறேன். நான் இறைவன்கிட்ட சொன்னேன், என்கிட்ட இருந்து இதுக்காக நீ எதை எடுக்கணும்னு நினைக்கிறியோ எடுத்துக்கோ, எதை இழக்கணுமோ நான் இழந்துக்கிறேன். என்கிட்ட இறைவா நீ இருக்க என்னை எப்படி வேணால் நீ கொண்டு வருவேன், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய் அப்படிங்கிறத நான் இறைவன்கிட்ட சொன்னேன். ஆனால் இறைவன் வந்து ஸ்டார்டிங்கில் தெரியல, கொஞ்சம் உணர்த்திட்டார் அப்படின்றதான் சொல்லணும். ஆனாலும் அக்செப்ட் நமக்கு பண்ண முடியல. இவ்வளோ இறைவன் செஞ்சிருந்தாலும் ஒரு மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, ஏன் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்றத மனசு சொல்ல தான் செய்யுது. ஏன் இறைவா இவ்வளோ சீக்கிரம், ஏன் அப்படின்னா அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் எல்லாமே பத்தலைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டேக்கு இதெல்லாம் அப்பாவுக்காக செய்யணும் அப்படின்னு வச்சுருந்த விஷயங்கள் நிறையா. அப்பா கிட்ட அம்மா வந்து மெனு கேட்டு அப்பாவுக்காக ரெடி பண்ணியே வச்சுட்டாங்க. நான் வாங்கியெல்லாம் வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து வருத்தம் இருக்கும். ஆனால் இறைவன் வந்து நல்லா பார்த்துப்பான்னு நம்புகிறேன். ஏன்னா என் அப்பாவை அளவிடாமல் பண்ணது, எங்ககிட்ட வந்து சேர்த்தது, இதெல்லாம் செய்ய வச்சது, இதெல்லாம் இறைவன் செய்யலாம். அப்போ இறைவன் என் அப்பாவை என்னை விட நல்லா பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சோல்னு ஒன்று இருக்கிறது உண்மைன்னா கண்டிப்பாக என்னோடய இறைவன் வந்து நல்லா பார்த்துப்பார், அது உண்டு. இன்னொரு விஷயம் வந்து 3 பொண்ணுங்க அப்படின்னா தனியாக விட்டுடுவாங்க அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக பார்க்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு பையன் தான் கடமை செய்யணும் இல்லை, பொண்ணும் கடமை செய்ய தான் செய்வாங்க.
இன்னொன்றும் சொல்கிறது வந்து என் அப்பா வந்து ஒரு டைமில் வந்து ஃபேன் இல்லாமல் சேரில் உட்காரும்போதும் என் அப்பாவுக்கு என்னோடய அக்கா வந்து தலை அமுத்துறாங்க. அப்போது நான் வந்து காற்று வீசுகிறேன். அப்போ நான் என் அப்பா கிட்ட சொல்கிறேன், அப்பா ராஜா மாதிரிப்பா, ஒருத்தர் காற்று வீச ஒருத்தர் தலை அமுத்துன்னு சொல்கிறேன். அப்போ என்னோடய அப்பா சிரிக்கிறாங்க. இது வந்து எப்படி நான் அந்த வார்த்தையை சொன்னேன்னு எனக்கு தெரியலை. எனக்கு என்னவோ அந்த ஒரு ஃபீலிங் எங்கள் அப்பாவை பார்க்கும்போது. கோடியாக பணம் இருந்தால் தான் இல்லை, நம்மளால் முடிஞ்சதை வச்சுக்கிட்டு சுற்றி இருந்து அவங்களுக்கு தேவையானதை பக்கத்தில் இருந்து செஞ்சால் அது அந்த மாதிரி தான், ராஜா மாதிரி தான். அவ்வளோதான், சரியா? அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு கடவுள் அந்த ஃபீலிங்கை கொடுத்தாரு. ஈவன் லாஸ்ட்டு எங்கள் அப்பாவை நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கும்போது என்னோடய அக்கா எமோஷனில் ரொம்ப அழும்போது இந்த வார்த்தையை நான் அத்தனை பேர் முன்னாடியும் சொன்னேன். ஏன்னா என்னோடய அக்காவை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போது எனக்கு எப்படி தாட் தோல்ச்சுன்னு தெரில. நான் அதை சொன்னேன், ஏன் வந்து இவ்வளோ அழணும், அப்பா வந்து ராஜா மாதிரி இருந்தார், 3 பேர் சுற்றி இருந்தோம் அப்படின்றத வந்து நான் சொன்னேன். எஸ், எனக்கு பர்சனலாக என்னோடய ஃபீலிங் வந்து எனக்கு வந்து இறைவன் அப்படி கொடுத்தாரு. அதுக்காக நான் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு நான் அதாவது என்ன சொல்கிறது, என்னதான் இருந்தாலும் மனிதன் மனம் வந்து குறைவு கொஞ்சம் வந்து நினைக்கும். ஆனால் எனக்கு இறைவன் கூட இருந்து இதெல்லாம் பண்ணும்போதும் இதெல்லாம் பண்ணினதும் என்ன செய்ய வச்சார் பாருங்கள் இறைவன். அதுவும் வந்து எனக்கு வந்து மன ஆறுதலாக இருக்குது. இதில் இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டாக இந்த இறைவன் கடைசியில் செஞ்ச விஷயங்கள் எனக்கு இருக்குது, கண்டிப்பாக வந்து இருக்குது. இறைவன் கூட இருந்து இதெல்லாம் செஞ்சு வச்சது எனக்கு பெரிய கிஃப்ட்டு. என்னோடய லைஃப்பில் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ்னு நான் இதை தான் சொல்வேன். என் அப்பாவுக்கு செஞ்ச தருணங்களை தான் நான் வந்து த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ்ன்னு சொல்வேன். இது என்னுடைய பொற்காலம்தான். இது வந்து இறைவன் எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் இறைவன் மேலே ரொம்ப கோபப்பட்டிருப்பேன். நான் கேட்டேன்றதுக்காக தானே இறைவன் கொடுத்துருக்காரோ அப்படின்னு ஒரு தருணம் நினைப்பேன் எனக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், அதுக்கு கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எல்லார்கிட்டையுமே ஒன்று வந்து சொல்கிறது, ஒரு பொண்ணோ ஒரு பையனோ உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் உங்களோட கடமையை செய்யணும் அப்படின்றத வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது எப்படினாலும் கடவுள் வந்து ரொம்ப அழகாக அதை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களை வந்து ஐயோ என் அப்பா கிட்ட நான் இல்லையே, என் அம்மாவிட நான் வந்து ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து உங்களுக்கு கொடுத்து கஷ்டப்படுத்திட மாட்டார் இறைவன். அதை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். என்னோடய இது என்னென்னா, என்ன தான் இருந்தாலும் என்னோடய அப்பா அம்மாவை நாங்கள் தான் பார்க்கணும் அப்படின்றது என்னோடய ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டு. எனக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் பண்ணி இதை மாதிரி கடைசியாக எங்கள் அப்பாவை என்கிட்ட கூட்டுட்டும் வந்த இறைவனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.